ஏன் அந்த நம்பிக்கையை இழக்குறீங்க? முதலமைச்சர் மேல உங்களுக்கு அந்த நம்பிக்கை விடுபட்ட தருணம் இது. ஏன்னா நீங்க எல்லா இடத்தும் தொடர்ச்சியா போராடுறாங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, அரசர்கள் போராடுனாங்க. கூப்பிட்டு வச்சு டாப்ஸ்னு ஒரு ஸ்கீம குடுத்துட்டாரு. இளநிலை போராடிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு வச்சு பேசிட்டாரு. செவிலியர்கள் போராடினாங்க. ஒரு 1000 பேருக்கு குடுத்துருக்காரு. தூய்மையாளர்கள் போராடினாங்க. கூப்பிட்டு வச்சு பேசிட்டாரு. பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. முடிஞ்ச அளவு பண்றாரு முதலமைச்சர். ஏன் அந்த அவநம்பிக்கை உங்களுக்கு பிறக்கிறதுன்னு கேட்கிறேன். அப்ப ஏன் விவசாயிகளை கவனிக்கல? மேல்மா விவசாயிகள் 950 நாட்களை தாண்டி போராடிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. நாடே அறிந்த விடயம் இல்லை. முதலமைச்சர் எத்தனை முறை அந்த விவசாயிகளை பார்த்து பேசினாரு? இது வரைக்கும் பார்த்து பேசலையே. அப்புறம் நாங்கள் விவசாயிகள் என்ன நினைப்போம்? விவசாயம் உங்களுக்கு தேவையில்லை, விவசாயிகள் உங்களுக்கு தேவையில்லை, விவசாய நிலங்கள்லாம் பிடுங்கி கார்பரேட் கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் வேலையாக வச்சுருக்கிறீங்க. அப்படி தானே எங்களுக்கு தோணும். நீங்கள் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசுனீங்க. என்னைக்கு கூப்பிட்டு பேசுனீங்க? எப்படிப்பட்ட கடுமையான போராட்டம்? 165 நாட்கள். எத்தனை உயிர்கள் எழுந்து. அப்போது இவ்வளோ போராடணுமா? எல்லாரும் செத்து போயிட்டுமா? சொல்லுங்கள், அதுதான் கேட்குறீங்களா நீங்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் நாட்டில் நடக்கிறது என்னன்றது தெரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் போராடக்கூடிய மக்களை அழைத்து என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கணும்ல. நாங்கள் தெரியாமல் விவரம் தெரியாமல் போராடுறோங்க. நீங்கள் அழைச்சி நீங்கள் இந்த நிலத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பாலாயிரம் தேனாலும் ஓடும், நீங்களாம் இவ்வளோ பெரிய ஆளாகிடலாம் சொல்லலாம்ல. தூண்டி விடுறதான வெளியிலேருந்து நீங்கள் சொல்லலாம்ல. எடுத்து எத்தனை முறை இந்த விவசாயிகளை பார்த்து பேசுனீங்க? எத்தனை விவசாயிகள் போராட்டத்தை தமிழக முதலமைச்சர் இது வரைக்கும் அழைச்சி பேசியிருக்கிறார்? ஏன் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பிரச்சனையை கூப்பிட்டு பேசலை? மேல்மா போராட்டம் இவ்வளோ நாள் நடக்குது, கூப்பிட்டு பேசலை. எதுவுமே பேசலை அப்படின்னா முதலமைச்சர் எங்களுக்கானவரும் நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் முயற்சி பண்ணீங்களா? சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? நாங்கள் வந்தோம்னா வர வழியில தான் கைது பண்ணுறாங்களே. 2024 ஜனவரி மாதம் நாங்கள் எங்களை குண்டாசத்தில் போட்டு அதன் பிறகு வெளியே வந்த பிறகு முதலமைச்சரை சந்திக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்தமும் அமைச்சர் அவளுக்கு கைப்பாகையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் முதலமைச்சரை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பும்போது ஆயிரக்கணக்கான காவல்துறை குவிச்சு 2 டிஎஸ்பி செய்யாறு வந்தவாசி 2 டிஎஸ்பி போட்டு அவள் 2 பேரும் பச்சை பொய் போலீஸ்னா பொய் தாங்க பேசுகிறாங்க. நாங்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லி அங்கேயே எங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 விவசாயிகள் அங்கேருந்து தயாராகிறோம் முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு. அங்கேயே 2 டிஎஸ்பி நின்று எங்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் முதலமைச்சரை நீங்கள் சந்திக்கிறது ஏற்பாடு பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏற்பாடு பண்ணல. முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நாங்கள் அங்கேருந்து ஒரு 20 விவசாயிகள் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வரோம், தலைமை செயலகத்துக்கு வரோம். தலைமை செயலகத்துக்கு வரும் வழியில் அங்கங்கே போலீஸை போட்டு எங்களை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சென்னையில் கைது பண்ணி வச்சுருந்தாங்க 20 விவசாயிகள். அப்போது இங்கே வரவங்களையும் விடுறதில்லை அப்படின்னா எங்களுக்கு என்ன தோணும்? தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய பிரச்சனையை தலையிட விரும்பவில்லை, விவசாயிகளுடைய வாக்கு இவர்களுக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை, அப்படி ஒரு நிலை கிரவுண்ட் லெவல்ல இருக்கா? விவசாயிகளுடைய ஆதரவு இழக்கிறதா இன்றைய ஆளுங்கட்சி? அப்படி ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கா? நிச்சயமாக